திருமண தடை அப்படிங்கிறதும் குழந்தை பலன் அப்படிங்கிறதும் தான். இது ரெண்டுமே நீங்கள் அதுக்கு என்ன ஒரு விஷயம் பண்ணலாம்? திருமண தடை அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ஒரு குடும்பத்தில் ஏன் திருமணம் நடக்காமல் இருக்கிறாங்கன்னா, இந்த குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு பொண்ணு பார்க்க போனீங்கன்னா அந்த பொண்ணு கண்டிப்பாக அமையும். அதனால் சுக்கிரன் சூரியன் தான் குழந்தை பேருக்குள்ள முக்கியமானது. ஆனால் இந்த காலத்தில் வந்து நல்ல காற்றோட்டமாக இருக்கட்டும் தொட்டு சூரிய ஒளியை அதிகமாக கிச்சனுக்குள்ளே வர வச்சுருந்தோம். அப்படி வைக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, அங்கே குழந்தை பேருடைய தன்மைகள் குறையப்படுகிறது. எப்போது ஒரு பெண் ஆண் தன்மை எடுக்கிறாளோ, ஆண் மாதிரி பிஹேவ் பண்ணுறாளோ, அவருக்கு கர்ப்பப்பை பிரச்சனைகள் உருவாகும். வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் பக்தி. இன்றைக்கி என் கூட இருக்கிற கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடி ஜோதிடர் ஜெயந்தி ரவி அவங்க தான் இருக்காங்க. அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த எல்லாருக்குமே இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அப்படிங்கிறது இந்த திருமண தடை அப்படிங்கிறதும் குழந்தை பலன் அப்படிங்கிறதும் தான். இது ரெண்டுமே நீங்கள் அதுக்கு என்ன ஒரு விஷயம் பண்ணலாம்? திருமண தடை அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ஒரு குடும்பத்தில் ஏன் திருமணம் நடக்காமல் இருக்கிறாங்கன்னா, ஒரு ஆணுக்கு வந்து திருமணம் நடக்கலைன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் பெண்கள் நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஓகே. பெண்கள் வந்து நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த பெண் திருமணம் ஆகி வந்த பெண்ணை அவ்வளோ கொடுமைப்படுத்தி துர்மரணங்கள் நிறைய நடந்திருக்கும். அது வந்து சாபம். வீட்டில் இனிமேல் எந்த பெண்ணும் எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சாபிச்சுட்டு போயிருப்பாங்க. ஒரு பெண் சாபமாக இருக்காது, பல பெண்கள் சாபமாக அது கூடி இருக்க போய் தான் அந்த வீட்டு ஆண்கள் சரியான திருமண வாழ்க்கை அமைய முடியாமல் கஷ்டப்படுவாங்க. பெண்களுக்கு வந்து ஒரு ஆண் வந்து கண்ணி கழியாமல் இருக்கிறான்னா கண்டிப்பாக அந்த வீட்டு பெண், அதாவது அவங்க அம்மா இல்லாட்டா அவங்க பாட்டி, அவங்க வந்து அந்த வீட்டு பெண்கள் மட்டும் இல்லாமல் ஆண்களை ரொம்ப கொடுமைப்படுத்தியிருப்பாங்க. அதிகார வர்க்கத்தில் வந்து உட்கார வச்சு ரொம்ப நீ அதை பண்ணு இது பண்ணுன்னு சொல்லிட்டு கணவனை வந்து எள்ளி நகையாடுறது, கணவனை விட்டு வேற ஒரு ஆணோட தொடர்புக்குள்ளே வெளியே வர்றது, இந்த மாதிரி ஒரு தன்னுடைய கற்பு நிலைகளையெல்லாம் மீறின விஷயங்கள் நிறைய நடந்திருக்கும். அதனால் இந்த பெண் வந்து தன் கற்பை இழக்கக்கூட சரியான ஒரு இடத்துக்குள்ளே போய் அவளால் இது பண்ணவே முடியாது. அப்போங்கும்போது இந்த இடத்துல வந்து திருமண தடைகளாக தான் அது மாறி நிற்கும். இது ஒன்று. இல்லாட்டா போன பிறப்பில் வந்து நிறைய பேர் திருமண வாழ்க்கைக்குள்ளே வந்து நிறைய விளாண்டுருப்பாங்க. இந்த கருமால நிறைய திருமணம் ஆனவங்களுக்கு திருமணம் நடக்க விடாமல் தடை செய்கிறது, பொறாமப்பட்டு அந்த இடத்துக்கு போய் சொல்லி கொடுக்கறது. ஒரு திருமணம் நடக்கிற அவன் இப்படின்னு சொல்லிட்டு பெண் வீட்டாரை பற்றி ஆண் வீட்டார்களுக்கும் மாற்றி மாற்றி சொல்லி கொடுக்கறது வந்து பண்ணியிருப்பாங்க. மாப்பிள்ளை வீட்டாருக்கும் பெண் வீட்டாருக்கும் இழுத்து பிடிச்சி அந்த சேட்டைகள்லாம் பண்ணியிருப்பாங்க. அதனுடைய சாபம் விளைவாக இவங்க வீட்டில் வம்சத்தில் யாருக்கும் திருமண வைபவங்கள் சரியாக நடக்காமல் இருக்கும். இந்த மாதிரி கர்ம வினைகளுக்காகவே இந்த நடக்கும். இதை வந்து ரொம்ப அருமையாக எடுக்கக்கூடிய பரிகாரங்களும் நிறைய இருக்குது. ஓகே, இதுக்கான மெயின் பரிகாரமாக இருக்கிற விஷயம் என்ன? முதல்ல வந்து திருமண தடைகளுக்கு வந்து சுமங்கலிங்களை வர வச்சு வீட்டுக்கு ஒரு நிறைய பார்த்திங்கன்னா வட இந்தியர்கள் நம்ம இதுதான் ஹிந்திக்காரங்களாம் எடுத்துக்கோங்களேன். அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி பெண்களை கூட்டிகிட்டு வந்து ஒரே சந்தோஷமான ஒரு இதுதான் ஃபங்க்ஷன் வச்சுருப்பாங்க. ஏன்னா அங்கே வண்ண கலர்களெல்லாம் பூசி அவ்வளோ அழகாக இருப்பாங்க. ட்ரெஸ்ஸிங்லேருந்து எல்லாமே வண்ணம் நிறைந்ததாக இருக்கும். அது வந்து என்னென்னா அங்கே பெண்களால் மட்டும்தான் அந்த சுப நிகழ்ச்சிகளை ஆக்டிவேட் பண்ண முடியும். அப்போ நம்ம வந்து அந்த காலத்தில் நம்ம பண்ணியிருப்போம். எப்படி பண்ணணும்னா, ஒரு நெல் விளைஞ்சிச்சுன்னா அதை குத்துறதுக்கு பெண்கள் தேவை. ஒரு 4-5 பெண்கள் ஒரு வீட்டில் குழுமி இருந்து குத்தி எடுத்து ஒன்றா சேர்ந்து ஒரே கலகலப்பும் சிரிப்புமாகவே இருக்கும். ஒருத்தர் புறம் பேசினா கூட திரும்ப அதை வந்து மறந்து திரும்ப, ஏன்னா உதவி தேவை. இப்போ வந்து இந்த பெண்கள் ஒன்று கூடுற இடமே கம்மி. யாருமே பெண்கள் ஒன்று கூடி இருக்கிறதே கிடையாது. ஒன்று கூடி அப்போல்லாம் அந்த சோழி விளையாடுறது, அந்த ஆற்றுல போய் குளிக்க போகிறது, இந்த பெண்கள் கூடி குழுமி இருக்கிற இடங்கள் அதிகமாக இருக்க போய் அந்த காலத்து திருமண தடைகள் அவ்வளோவா இருந்ததே கிடையாது. ஈஸியாக 16 வயசில் கல்யாணம் முட்டி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி திருமணங்கள் ஈஸியாக நடந்தது. ஏன்னா பெண்களுடைய அந்த குழுமி இருக்கிற இது வந்து அதிகமாக இருந்தது. இப்போ வந்து பெண்கள் குழுமி இருப்பது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு தெருவில் வந்து ஒரு பெண் கூட்டம் இருக்குதுன்னா
கண்டுபிடிக்க முடியாது. அப்பம்போது நம்ம வீட்டில் அதிகமாக பெண்களை வர வைக்கிற மாரி ஒரு ஃபெஸ்டிவல்ஸ் நம்மளே கிரியேட் பண்ணணும். நம்ம அதிகமா என்ன கிரியேட் பண்ணுவோம், பிறந்த நாள் வந்துச்சுன்னா வாங்கன்னு சொல்லிட்டு பெண்கள கூப்பிடுறது. ம். வரலட்சுமி விரதம்ங்கிறது கூப்பிடணும். இல்லாட்டா இந்த ஒவ்வொரு நவராத்திரி வருது. வசந்தகால நவராத்திரி அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு நவராத்திரி வருது. ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி, எங்க வீட்ல இந்த மாரி ஒரு சின்ன ஒரு ஃபங்ஷன் கெட் டுகெதர் மாரி வைக்கிறோம். வாங்கன்னு சொல்லிட்டு கூப்ட்டு, நம்ம வந்து அந்த பெண்களுக்கு எல்லாமே வளையல், அந்த மாரி ஒரு இந்த பொருட்களெல்லாம் வாங்கி குடுக்கும்போது, 1 வருஷம், 2 வருஷம் தொடர்ந்து நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது, அந்த வீட்ல திருமண வைபவங்கள் நடந்துரும். கண்டிப்பாக நடக்கும். இது ஓகே. ஃபர்ஸ்ட்டு பரிகாரம். 2வது பரிகாரம், ஒரு ஆணுக்கு இது பெண்களுக்கு நடக்கிறதுக்கு இது. ஆண்களுக்கு திருமண வை அ தடை பரிகாரத்துக்கு வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு ஆண் வந்து தன் வீட்டினுடைய வெளிப்பாக்கத்தில், நிலைவாசலுக்கு வெளியில ஒரு தூணோ, இல்லாட்டா ஒரு ஜன்னலோ இருந்துச்சுன்னா, அவனுடைய அதாவது உள்ளுக்கு நுழையும்போது வலது கை. ஓகே. உள்ளுக்கு நுழையும்போது வலது கை. வலது கை பக்கம் ஒ வலது கையில உள்ள ஒரு தூணோ, ஒரு ஜன்னலோ இருந்துச்சுன்னா, அதில ஒரு மஞ்ச பிள்ளையார பிடிச்சு வச்சு, அதுக்கு பூ, அருகம்புல்லெல்லாம் வச்சு, அதுக்கு நம்ம அத சாமி கும்பிடணும். அந்த மஞ்ச பிள்ளையார வச்சுட்டு, அப்புறம் வீட்டுக்குள்ள போய் விளக்கேத்தி சாமி கும்பிட்டுட்டு, அப்படியே இங்க அந்த ஆண வந்து வெளியில கொண்டு வந்து மஞ்ச பிள்ளையாருக்கு தீபாராதனைலாம் காமிச்சு, ம். 3 நாள் தொடர்ந்து அதுக்கு ஊதுபத்தி, தீபாராதனைலாம் காமிச்சு எடுத்துட்டு வரும்போது, அங்க வந்து உங்களுக்கு நெறைய மாற்றங்கள் கிடைக்கும். திருமண வைபவங்கள் ஈஸியா இந்த இந்த மஞ்ச பிள்ளையார வச்சு வழிபாடு பண்ணிட்டு, உடனே அந்த வாரத்திலே, இந்த வழிபாடு பண்ண அந்த வாரத்திலேயே குலதெய்வ வழிபாடு போய் பண்ணிட்டு வரணும். இந்த ம். குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு பொண்ணு பார்க்க போனீங்கன்னா, அந்த பொண்ணு கண்டிப்பாக அமையும். ஓகே. ஆனா திருமணத்துக்கு அப்புறம் உடனே எல்லாரும் பயப்படுறது வந்து குழந்தை பலம் தான். அதுவும் பலருக்கு வந்து பிரச்சனையாவே அமையுது. இதுக்கு காரணம் என்ன? குழந்தை பாக்கியம் வந்து என்னன்னா, சில பேர் வந்து ஒரு கிச்சன்ல வந்து அதிகமான வெயில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ம். கிச்சன் தான் சுக்கிரனுடைய ஆளுமை. ஓகே. சுக்கிரன் வந்து நம்மளுடைய இது கர்ப்பப்பையை குறிப்பது, விந்துவை குறிப்பதாக இருக்கும். இப்போ அந்த சுக்கிரனை வந்து வெயில் அதிகமாக தாக்குச்சுன்னா, விந்து பொசுங்கி போயிரும். கர்ப்பப்பை ஹீட்னால இதாயிரும். முட்டைகள் சரியா இதாகாது அப்படிங்கிற மாரிலாம் வரும். அதனால சுக்கிரன், சூரியன் தான் குழந்தை பேறுக்குள்ள முக்கியமானது. சுக்கிரனும், சூரியனும் கரெக்ட்டான டிகிரில இருக்கணும். அதாவது 13 டிகிரிலேருந்து 40 டிகிரிக்குள் சுக்கிரனும், சூரியனும் இருக்கணும். அதுக்கு மீறி போனாலோ, அல்ல அதுக்குள்ள வந்தாலோ, அந்த அந்த சக்திய வந்து இழந்துரும். அப்போங்கும்போது அந்த சூரியன் நம்ம சுக்கிரனாக எடுத்துக்கிறது என்னன்னா, நம்மளுடைய கிச்சன தான் எடுப்போம். ம். கிச்சன்ல வந்து அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, சூரிய வெளிச்சம் வராது. நல்ல இருட்டுக்குள்ள புகைக்கூடு மட்டும் தான் வச்சிருப்பாங்க ஒழிஞ்சு, ஒரு சின்ன குட்டி ஜன்னல் தான் வச்சிருப்பாங்க. ஆமா. புகைக்கூண்டு வழியா தான் புகை வெளிய போகும் ஒழிஞ்சு, அந்த மாரி தான் அமைப்பு அந்த காலத்துல இருந்து சூரிய ஒளிய வந்து அதிகமாக உள்வாங்கினது கிடையாது. ஆனா, இந்த காலத்துல வந்து நல்ல காற்றோட்டமாக இருக்கட்டும் சொல்ட்டு, சூரிய ஒளிய அதிகமாக கிச்சனுக்குள்ள வர வச்சுருதோம். அப்படி ம். வைக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, அங்க குழந்தை பேறுடைய தன்மைகள் குறையப்படுகிறது. ஓகே. எப்போது ஒரு பெண் ஆண் தன்மை எடுக்கிறாளோ, ஆண் மாரி பிஹேவ் பண்றாளோ, அவருக்கு கர்ப்பப்பை பிரச்சனைகள் உருவாகும். ஒரு பெண் மென்மையாக இரக்க குணங்களுடன் தன்னுடைய மென்மைத்தனத்தை அழகா அவ வெளிப்படுத்தணும். ஒரு ம். பெண்ணுடைய மென்மையும் அது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். அது ஒரு பெண் வந்து அத ஹேண்டில் பண்ண தெரியணும். அத நான் வந்து ஆண் மாரி இருக்கிறேன்னா, எல்லா பெண்ணும் ஆணாக மாற ரெடியா தான் இருப்பாங்க. தைரியமா இருக்கேன், ஸ்ட்ராங்கா பேசுறேன் அப்படிங்கிறது அது ஆண் தன்மைக்குள்ளதாக இருக்கும். இதே இது உன்னுடைய பெண்மையை வந்து அழகா பேணி, அதுல நீ ஸ்ட்ராங்கா வெளிய வந்தேன்னா, ஒரு பெண்மைய வந்து பெண்மையாக நீங்க வாழ்ந்து, அதுல நீ சக்சஸ் குடுத்தேன்னா, அது வந்து சிறப்பான அந்த இத வந்து ஒரு பெண் எடுக்க தவறுறாங்க. அவங்க அந்த பெண்மையை தவற விட்டுட்டு ஆண் தன்மை எடுக்கும்போது, அங்க வந்து கர்ப்பப்பையின் அளவுகள், முட்டைகளின் உருவாக்கங்கள் எல்லாம் குறையுது. நான் வந்து என்னுடைய பெண்மையை ரொம்ப ரசிக்கிறேன். என்ன ரொம்ப ரசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பெண்மையின் மென்மையை வந்து அவ என்னைக்கு ஆராதிக்கிறாளோ, அவளுடைய அன்பை எவ்வளவு அழகா அவ எடுத்துக்கிறாளோ, அப்ப வந்து அவளுடைய கர்ப்பப்பையின் ஆளுமை அழகா இருக்கும். அப்போ ஒரு பெண் வந்து எப்போ பெண்மையாக நல்ல அலங்காரம் பண்றதும், ம். தன்னை ஒரு நல்ல ட்ரெஸ் அதாவது பெண்மைக்கான ஒரு ட்ரெஸ்ஸை போடுவது, இதெல்லாம் பண்ணும்போது அவ வந்து பெண்மைத்துவம் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் விட அதிகமாக முக்கியமானது விஷ்ணு துர்க்கை வழிபாடு பண்ணுவது. ம். சிவன் கோயில்ல உள்ள விஷ்ணு துர்க்கை வழிபாடு பண்ணுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அரச மர பிள்ளையார் வழிபாடு. ம். காலையில 6 மணிலேருந்து 9 மணிக்கு வந்து அரச மரத்துக்கு வந்து பெண் வந்து அங்க வந்து குரு காரகத்துவம் ஆக்டிவேட் ஆகும். அதனால அந்த அரச மரத்த சுத்தி வந்து அந்த அரச மரத்துக்கு பால் ஊத்தி, அங்க உள்ள பிள்ளையார்களை வழிபாடு பண்ணும்போதும் அவளுக்கு வந்து அந்த குழந்தை பேறு பாக்கியத்துக்குள்ளது
கிடைக்கும். அந்த அந்த அரச மரத்துக்குள்ள பிள்ளையார் உள்ளது வந்து நெறைய விசேஷமான நம்ம வந்து அந்த காலத்து சும்மா ஏதோ அரச மரத்த சுத்துனா உடனே பிள்ளை பிறந்துருமா அப்படிலாம் சொல்லுவாங்க. ம். ஆனா அந்த அரச மரத்தில் அதிகாலையில் நீங்க 6 மணி சூரிய உதயமாகும்போது சுத்தி வரும்போது, உங்களுக்கு அதனுடைய ஆக்ஸிஜன் அளவு அந்த அரச மரத்தை சுத்தி இருக்கிற வைப்ரேஷன் வந்து உங்க கர்ப்பப்பைக்கு அவ்வளவு ஒரு தூண்டுகோலா இருக்கும் அப்படிங்கிறதுனால, அது வந்து நம்ம பண்ணுவது சிறப்பாக இருக்கும். ரொம்ப நன்றி மேம். அதாவது பல சந்தேகங்களுக்கும் எங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் குடுத்தீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றிம்மா.